முதல்ல இந்த வழக்கினுடைய தன்மை, இந்த வழக்கு நடந்த வீதம், இது எல்லாத்தையும் ஒரு ஒப்பீட்டு பார்வையில் நான் பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த வழக்கையும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படி ஒரு துர்சம்பவம் நடந்தபோது நடைபெற்ற காவல்துறை விசாரணையும் இதையும் நான் ஒப்பீட்டளவில் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அக்னீஸ்வரன் சொன்னார், இந்த வழக்கில் இப்படி இருக்குது, அந்த வழக்கில் அப்படி இருக்குது, நாங்கள் தான் வழக்கு தொடரணும் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய வழக்கினுடைய தன்மை என்ன? நீங்கள் வரலட்சுமி போட்ட வழக்கினுடைய தன்மை சிபிஐ கேட்டீங்க. எங்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ வேணும்னு கேட்டீங்க. உயர்நீதிமன்றம் உங்களுக்கு சிபிஐ கொடுக்கலையே சார். சிபிஐ கொடுத்திருந்தா தான் அதிமுகவினுடைய வெற்றியா இருக்கும். அந்த தீர்ப்புல சொல்றாங்க, தமிழ்நாடு அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாங்க ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றோம், அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு எதிராக நடைபெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 பெண் அதிகாரிகள் நியமிக்கிறோம், நாங்க நேரடியா கண்காணிக்கிறோம்னு அரசின் மீது இன்னைக்கு அவங்க அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க, நீதிமன்றம் கண்காணித்து இருக்கிறது. இதுல குறிப்பா அரசியல் ஆதாயம் தேடிய 2 நபர்கள் யாருன்னா, ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்னு நம்முடைய முன்னாள் தலைவர், அவர் பேர் மறந்து போச்சு, அண்ணாமலை. அவர் கோச்சுக்குவார், மறந்து போச்சு, RSS அவ்வளவுதானே. அதுல அவர் சொன்னாரு, நீங்க தீர்ப்பை படிச்சு காட்டுங்க, தீர்ப்பை படிச்சு காட்டுங்க. தீர்ப்புக்கு முன்னாடி பாஜகவும் பாமகவும் இந்த வழக்கு குறித்து நாங்கள் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்ப நீதிபதி வேல்முருகன் ஒரு கமெண்ட் ஓப்பன் கோர்ட்ல சொன்னார், ஐயா இந்த வழக்கை நீதிமன்றம் கண்காணிக்குது, காவல்துறை விசாரிக்குது, விசாரித்துக்கிட்டு இருக்கிறப்பயே நீங்க பாதுகாப்புனா உங்க வீட்டில் எத்தனை பேர் மனைவி மக்களுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுகவுக்கும் பாமக பாஜக 3 பேருக்கு வச்சது. இப்ப நான் கம் டு த பாயிண்ட். இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல நம்ம புரட்சி கவிதாசன் கேட்கிறாரு, யார் அந்த சாருக்கு தீர்ப்புல எங்க சாட்டிருக்கு எங்க காட்டிருக்குன்னாரு. நாங்க 178 பக்க தீர்ப்பை எடுத்துட்டு வந்திருக்கேன், அது அக்னீஸ்வரனுக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஆங்கிலம் புரியும் நம்புறேன், மக்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். பக்கம் 178 தீர்ப்பினுடைய 25.7 பக்கத்துல யார் அந்த சாருன்னு கேட்ட எடப்பாடிக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் தீர்ப்பை படிக்காம ஒளரன பழனிசாமிக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை படிக்கிறேன். Hence, according to the available oral evidence of the victim, எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாய்மொழி உறுதிமொழி, அந்த வாய்மொழி சாட்சியத்தின் அடிப்படையில் மற்றும் the scientific evidence available, அறிவியல் பூர்வமான சாட்சிகளின் அடிப்படையில் it is proved on the side of prosecution, விசாரணை தரப்பினால் நிர்ணயிக்கப்பட்டது, the word sir used by the accused is in order to make the victim child to behave him as the university staff. சாருங்கிற வார்த்தையை குற்றவாளி பயன்படுத்தியது தன்னை ஒரு பல்கலைக்கழக ஊழியராக காட்டிக்கொண்டு and to threaten her submit herself for his lust and nothing else, தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தானே தவிர வேறொன்றும் இல்லை. Accordingly, this court come to the conclusion, இந்த மேற்படி அறிவியல் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் வருகிற முடிவு என்னவென்றால், no other person except the accused, இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை தவிர வேறு யாரும் according to the evidence available before this court either directly or indirectly involved in this occurrence அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கு சார். எடப்பாடிக்கு படிக்க தெரியலன்னா இது ஒரு காப்பி எடுத்து அனுப்புறோம், புரட்சி கவிதாசனுக்கு வேணும்னா நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். இந்த வழக்கை பத்தி இவ்வளவு ஐகிலிய வக்கன பேசுறீங்க, நீங்க முடிச்சறேன் சார். நீங்க பேசுறப்ப அமைதியா கேட்டல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பிரிட்ஜ் பூஷன் ஒருத்தர் சார் 6 நாளைக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்துச்சு. அந்த தீர்ப்பு பிரிஜ்பூஷன் ரொம்ப நல்லவர், அவர் கையை பிடிச்சி இழுக்கல காலை பிடிச்சி இழுக்கலன்னு தான் வாங்கின பதக்கத்தை எல்லாம் கொண்டு போய் கங்காவிலையும் காவேரியிலையும் தூக்கி போட்டுச்சாங்கல்ல எங்கள் தமிழ் இந்திய நாட்டினுடைய வீராங்கனைகள். அந்த வீராங்கனைகளுக்கு நியாயத்தை பாஜக அரசு ஏற்படுத்தி கொடுச்சுதா? அவங்க அப்பாவை கூப்பிட்டு மிரட்டி நீ கையெழுத்து போடலன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த தீர்ப்பை விலைக்கு வாங்கினது நீங்க. எங்களுடைய ஆட்சியில எங்க முதலமைச்சர், நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க யார்கிட்ட வேணாலும் பாரபட்சம் காட்டிடலாம், ஆனால் எங்கள் முதலமைச்சர் அப்படி அல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் சீர்தெய்து சமன் தூக்குகிற ஒரு கோலை எடுத்தால் யார் தவறு செய்தாலும், இங்க ஒரு எம்எல்ஏ பேரை குறிப்பிட்டாங்க, எங்க எம்எல்ஏவினுடைய குடும்பத்துல தவறு செஞ்சிருந்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார் என்பதற்கு உதாரணம் தான் 120 நாள் அவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுருவோம் சார்.
இந்த பொள்ளாச்சி வழக்கு அதிமுகவினருக்கு எனக்கு கேட்குறாங்க, நான் ஆர்கே அண்ணனுக்கு ஒரு ரெபட்டல் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி தென் கமிஷனர் எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னார். அவர் ரொம்ப தெளிவாக தான் சொன்னார். முதற்கட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு. தற்போது நடைபெறுகிற விசாரணை வரை ஞானசேகரன் என்கிற ஒரு குற்றவாளியை மட்டும்தான் கண்டெடுத்திருக்கிறோம். தற்போது வரை அவர் குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். மேற்கொண்டு விசாரணை வருகிற போது தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். ஒரு சிச்சுவேஷன் ப்ரிவைல் அப்படிதானே சொன்னாரு. அவர் அதான் ஹைகோர்ட்னுடைய அந்த தீர்ப்பிலே இருக்கு, தீர்ப்பிலையும் இருக்கு. நான் முடிச்சேன். அண்ணனுக்கு ஹைகோர்ட்டுக்கு மேல ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த போர்ஷன் ஆஃப் தி ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்ததையும் அண்ணனுக்கு நான் கமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஆமாண்ணே, எதுக்காக கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா இவர் ஏன் பேசினாருங்கிறதுக்கு தான் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. மரியாதைக்குரிய அருண் ஐபிஎஸ் காவல்துறை ஆணையர் அவர்கள் பேசின அந்த அவர் குறித்தான கமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு. ஸ்டே கொடுத்துச்சு அப்படின்னா ஆக்ஷன் எடுங்க என்று சொன்ன பரிந்துரைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய விலக்கு கிடையாது. அதுக்குமே எக்ஸ்பிளனேஷன் என்ன, சப்சிக்வெண்ட் ஹியரிங்ல என்ன வந்துச்சுன்னா, எல்லாரும் கேட்டது எஃப்ஐஆர் லீக். எஃப்ஐஆர் லீக்குக்கு அண்ணன் ரொம்ப குதிச்சார். புரட்சி கவிதாஸ் அண்ணன் தான் சொல்லணும் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அங்க நேஷனல் சென்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது எங்கள் தவறு. நேஷனல் சென்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் யாருடைய கண்ட்ரோல்ல சார் வருது? பாஜகவினுடைய ஆட்சியான ஒன்றிய அரசின் கீழ் கண்ட்ரோல்ல வருது. நீங்க பிஎன்எஸ்க்கு ஐபிஎஸ்க்கு மாத்தாம டெக்னிக்கல் தீர்ப்புல சொல்லிருக்கா எஃப்ஐஆர் லீக் பண்ணி பிஜேபி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை தீர்ப்புல சொல்லிருக்கா சார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நீங்க படிச்சீங்களா இல்லையா சார்? சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரீம் ஆர்டர் படிச்சீங்களா இல்லையா? அந்த ஆர்டரை நான் படிச்சு காட்டுங்களா? படிச்சு காட்டுறேன். இல்ல சார், அந்த ஆர்டர் என்கிட்ட இருக்கு. வாங்க தனியா பேசுவோம். வாங்க தனியா பேசுவோங்க. உங்க புத்தகத்தை நான் சொல்றேன். இங்க பாருங்க, டெக்னிக்கல் கிளிச்னு அக்செப்ட் பண்ணது. நான் கேக்குறது சார் ஒரு நிமிஷம். டெக்னிக்கல் கிளிச் அவர் பிரசன்னா படிச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சது எஃப்ஐஆர் லீக்குக்கு நாங்க தான் காரணம்னு அஃபிடவிட் போட்டது சென்ட்ரல் கவர்மெண்டின் கீழ் இருக்கிற ஒன்றிய அரசு மோடி சர்க்காரின் கீழ் இருக்கிற நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர். அவங்க தான் நாங்க எங்கள்கிட்ட இருக்க டெக்னிக்கல் கிளிச்சால தான் லீக் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் புரட்சி கவிதாஸ் சார், அதாவது நான் சொல்றது, அவர் பிரசன்னா தீர்ப்பை வாசிக்கிறாரு, அவருக்கு சாதகமா வாசிக்கிறாரு. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீதிமன்றத்தின் முன்பாக இல்ல சார், நீதிமன்றத்தின் முன்பாக முன்வைக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில், சாட்சியத்தின் அடிப்படையில் அப்படிதான் சொல்றாங்க. ஆவணங்களை தான் நீங்க வைக்கலையே, சாட்சியத்தை தான் நீங்க வைக்கலையே, சாட்சியத்தை தான் நீங்க தேடலையே, சாட்சியத்தை தான் நீங்க கோர்ட்ல போடலையே. அப்ப இந்த நீதியை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? கூட வெளியிடலாமே, இல்ல வேற ஏதாவது பொது வெளியில ஞானசேகரன் புரட்சி கவிதாசன் சார் இப்ப வெளியிட முடியாது சார். புரட்சி கவிதாசன் சார் உங்கள் அக்கறையை நான் பாராட்டுகிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஆவணம் இருந்தா தயவு செஞ்சு இப்போது கூட அப்பீல்ல நீங்க ஃபைல் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆர்வத்தையும் இந்த அக்கறையும் ஆஷிபா கேஸ்ல ஏன் நீங்க காட்டல? பில்கிஸ் பானு கேஸ்ல ஏன் காட்டல? லோயா நீதிபதி மரணம் அமித்ஷாவை நேரடியா குற்றம் சாட்டினாங்களே, அந்த வழக்குல ஏன் காட்டல? என்னுடைய தாழ்மையான கேள்வி. நீங்க பேசுறப்ப நான் அமைதியா பேசல. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. ஆஷிபாங்கிற ஒரு சின்ன பிள்ளைய கோவிலின் கருவறைக்குள்ளார வச்சு கற்பழித்த பாஜகவின் சங்கிகளுக்கான தீர்ப்பு என்ன வந்துச்சு சார்? பாஜக அரசு என்ன செஞ்சுச்சு சார்? பில்கிஸ் பானுவை கற்பழிச்சு மாமா மச்சான்னு சொன்ன அந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் முன்கூட்டியே விடுதலை செய்தது பாஜக அரசு. அவங்களுக்கு மால மரியாதை போட்டு ஊர்வலமா நடந்து கொண்டது பாஜக அரசு. உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, வெக்கமா இல்லையான்னு குஜராத் அரசாங்கத்தை பார்த்து கேட்டுச்சு சார். எங்கள் அரசாங்கம் அப்படி இல்ல. யார் தவறு செய்தாலும் அந்த தண்டனையை கொடுத்து அவர்களை நீதிமன்றத்துக்கு இந்த நீதிமன்றத்தில் எந்த கருணையும் எந்த சலுகையும் குற்றவாளிக்கு காட்டக்கூடாதுன்னு தீர்ப்புல சொல்லியிருக்காங்கல்ல, அது எதனால் சொல்லப்பட்டது? முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி மாசம் 10ஆம் தேதி 2 சிறப்பு சட்ட தீர்மானங்களை, மசோதாக்களை தமிழ்நாட்டில் தாக்கல் செஞ்சார். இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நடைபெறுகிற போது குற்றவாளிக்கு எந்த சலுகையும் தரக்கூடாதுன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்றைக்கு குற்றவாளிக்கு 30 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், டிஜிபி பாடம் எடுத்தாரு, கமிஷனர் எடுத்தாரு,
சார் எல்லாத்துக்குமான மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு. நான் பொள்ளாச்சி கேஸ்ல அன்னைக்கு இருந்த தென் எஸ்பி பாண்டியராஜன் ஒருத்தர் நான் நினைவுபடுத்த விரும்புறேன். பாண்டியராஜன் அடிச்சு சத்தியம் பண்ணார், இந்த வழக்குல 4 பேர் தான் குற்றவாளிகள், வேற யாரையும் இல்ல, நாங்க தீர விசாரிச்சிட்டோம், 100% விசாரிச்சிட்டோம்னு அதிமுக ஆட்சி காலத்துல பேசினது வரலாறு உண்டு சார். அதற்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு 9 பேரை இன்னைக்கு குற்றவாளிகள்னு அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருந்த எஸ்பி சத்தியம் பண்ணார், 100% சொல்றாங்க இந்த 4 பேரை தவிர குற்றவாளிகள் இல்லைன்னு. அதிமுகவினரை தவிர்த்து அவர் சொன்னார். அதிமுகவினருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சூழலுங்கிறத பாருங்க. இங்க அப்படி கிடையாது. அவன் தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்தியது செல்போன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு, டெக்னிக்கல் எவிடன்ஸ், சயின்டிபிக் ப்ரூவன். கரெக்டா 6:49க்கு ஆஃப் பண்ணி ஃபிளைட் மோடுக்கு போனது 8:56க்கு தான் ஆன் ஆயிருக்கு. அதற்கு இடையில பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அடிப்படையில் அந்த பெண் கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கே தவிர நாங்க கொடுத்த தீர்ப்புன்னு இவர் சொல்றாருல, அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் முதல் வரியே அதுதான் சார். நான் எனக்கு ஏத்த மாதிரி சொல்லல, நான் ஜட்ஜ்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு படிக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு புரியறதுக்காக நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த அடிப்படையில் முதல் வரியே சொல்றது, hence according to the available oral evidence of the victim, குற்றம் அந்த நிகழ்வு நடந்துச்சு இல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் வேறு சாரே இல்லைன்னு தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உங்க மூஞ்செல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்கங்கறத என்னுடைய தாழ்மையான கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.